சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். சாணான் 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 சாணான். அவதாரம் சொல்ல வந்தேன், ஹரிப்புகழ் பாடி நின்றேன். உள்பழித்து நின்ற போதும் உன் புகழ் சொல்ல வந்தேன். அறிந்தவர்கள் அறியட்டுமே, அறியாதவரும் அறியட்டுமே. ஐயா உண்டு, ஐயா உண்டு. அன்பரே, இப்ப நம்ம கடந்த ஒரு பதிவு போட்டோம். ஆமா, அப்படிதானே? அதாவது வந்துட்டு வைகுண்டர் ஒளியா போனார் என்பது என்ற பாராயணம் சரியா தவறா, அதான் நம்ம போட்டோம். ஆனா அது ஒரு மணி நேரமும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஓடக்கூடிய ஒரு வீடியோ அற்புதமா இருந்தது. அன்பர்கள் நிறைய பேர் பாராட்டி சொன்னாங்க. எனக்கு பர்சனலாட்டு உங்கள்கிட்ட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க, பாசிட்டிவா போட்டிருந்தாங்க. 2 சீடர்கள் ஒரே கதறல். 2 சீடர்கள். அவரு கிருஷ்ணமூர்த்தி, அவர் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு சீடர் ஒரு கதறல். அவர் கோபால கிருஷ்ணன் ஒரு சீடர் ஒரே கதறல். இவங்க நேரடி சீடர்கள். அவர் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, இந்த மேடை ஒரு பயிற்சி கூடமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க பயிற்சி பெற்றது என்னன்னு சொல்லிட்டு அவங்க கதறல் மூலமா நம்ம அவுட்புட் பார்ப்போமா? அவர் எதுல எழுதியிருக்கிறாரு, Facebookல ஒண்ணு போட்டிருக்காரு. எனக்கு அவர் ரொம்ப பழக்கம் கிடையாது. ஆனா பல இடத்துல கமெண்ட் போடுவாரு. என்ன சொல்ற வர்றாருன்னு அவருக்கும் தெரியாது. ஒளியும் சேர்ந்தது ஒண்ணும் பாரு. அதுக்கு அடுத்தது ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்தேன். அவருடைய பேஜ்ல போய் ஃபுல்லா சர்ச் பண்ணேன், அவதாரத்தை பத்தி ஏதாவது பிரசன்ட் பண்ணிருக்காரான்னு சொல்லி. ஒண்ணுமே கிடையாது. சிவசிவா அரகராக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரா? கிடையாது. உச்சி படிப்புக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரா? கிடையாது. உகப்படிப்புக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. சும்மா பொதுவான சில அரசியல் கருத்துக்களும் சில நான் அப்படி போனேன் இப்படி போனேன்னு இருக்குமே தவிர, கடைசிலதான் தெரிஞ்சு இவர் காசுக்காக ஏடு வாசிக்கின்ற ஒரு நபர் இல்ல. நான் அவரு மணி மோட்டிவ், அதாவது தொழில் ரீதியான அவர்களுடைய டைட்டில பாருங்க. என்ன பாருங்க, இது என்ன வாசிப்புன்னு பாருங்க. ஐயாவின் அருளால் திரு ஏடு வாசிப்பு மற்றும் பாராயண. இது அவருடைய தொழில். இவர் காசு கொடுக்கட்டா பேச மாட்டாரு, காசு கொடுத்தா பேசுவாரு. இப்போ நம்ம அப்படி கிடையாது. நம்ம அர்ப்பணிப்பு தன்மையோட பிரசன்ட்ல பொதுவா எடுத்து வைக்கிறோம். நம்ம அவதாரம் சொல்லியிருக்கோம், சிவசிவா அரகரான பொருள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 100 வீடியோ கிட்ட நம்ம போட்டிருக்கோம், சரியா? ஆனா இவரு எதுவுமே சொல்ல, இவரு காசு கொடுத்தாதான் என்ன செய்வாரு, அடுத்தது வரும், இல்லைன்னா வர்றாரு. ஆமா, அவருக்கு மனம் தரம் தாழ்ந்துதான் இருக்கு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அவருடைய டயலாக கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். முதல்ல சொல்றாரு, விமர்சனங்களை வரவேற்கிறேன், ஆனால் வார்த்தைகள் கவனம் தேவை சிவகுமார் அப்படின்னு ஒரு மேல போடுறாரு. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி துன்பத்தில் விழ வேண்டாம். தாழ்ந்த வார்த்தை பேசினால் நீயும் தாழ்த்தப்படுவாய், கலியில் அகப்படாதே. இது ஏடு சம்பந்தப்பட்டது. முதலில் ஒழுக்கம் தான், அதன் பிறகுதான் உரையாடல் அப்படின்னு அவருக்கு கருத்து. இப்போ பித்தலாட்ட பயல்கள் எல்லாம் பெருமை குலைந்து போவார்கள்ங்கிறது என்னுடைய வார்த்தையா? இல்ல, அகில திரட்டுல நம்ம அருள்ல இருக்கு, அப்படிதானே? ஆமா. அதாவது கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அடிமை என்று சொல்லவில்லை, பாட்டுக்காரரின் ஃபாலோவர்ஸ் அடிமை என்று சொன்னது உண்மைதான். ரெக்கார்ட் இருக்கு, நானே எடுத்து பிரசன்ட் பண்றேன். ஆனால் இந்த கொஸ்டினை எழுப்புவாங்க, ஆனா ஒரு ஆளும் அதை எழுப்பவே இல்லை. அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே அந்த அகில அறிவு இல்லாதவங்க ஐயா. இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலர் சொல்லுவாங்க அடிமைகள், அப்படி அவர் சொல்லிட்டாரு. யாருமே அந்த அகில அறிவு இல்லாதவங்க தான் அவருடைய ஃபாலோவர்ஸ். ஏன் வலிக்கிறது? இதுல என்ன தவறு இருக்குது? ஒருத்தரை ஃபாலோ பண்ண வேண்டும் என்றால் அடிமைத்தனம் இல்லாமல் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அடுத்தது சொல்லுங்க. நாய் பிறவியாகிய மனிதன் நீங்கள் சொன்னால் அப்படின்னு சொல்றாரு. நம்மள நாயின்னு சொல்றாரு. ஆமா, அப்ப எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு மனநிலை இல்லையா? நாய், அதாவது பயிற்சி எடுத்தாங்கல்ல, ஸ்ரீ குருட்டு பயிற்சி எடுத்தேன்னு சொல்லிட்டு அவரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். சிவச்சந்திரன் காலத்துக்கு பிறகு பாட வேண்டியதற்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்றுதான் திடன்மாநகரை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், இந்த கிருஷ்ணமூர்த்தி, அன்பு பிள்ளை சுரேந்திரன் இவர்களை இந்த மேடையிலே ஒரு பயிற்சி கூடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாம் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. என் அன்பான மக்களை கொஞ்சம் பயிற்சி கூடம் இல்ல, இந்த பயிற்சி கொடுத்தால் எப்படி இருப்பாரு, இவர் இப்படி பேசுறாருன்னா கேட்டால் எப்படி, உள்வாங்குறது எப்படி, இறைவனை உள்வாங்குன்னு ஒரு தன்மை
நம்ம சொல்லாதத சொல்லேன்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஒரு பச்சை ஒரு புழுகு இல்லையா? பச்சை அண்ட புழுகுலே மிகப்பெரிய புழுகுதான். அது என்ன நாய் பிறவின்னு நம்ம சொன்னாகி, அப்ப இவரு என்ன பிறவி? அது அவர்கிட்ட தான் மனிதனை எல்லாம் நாய் பிறவின்னு சொன்னாகி, அப்ப இவரு என்ன பிறவி? நீங்க தான் முடிவு பண்ணிடணும். அடுத்தது வாங்க. அடுத்தது, இந்த பேச்சுக்கள் எல்லாம் பகைமைத்தான் வளர்க்கும். அன்பரே, இது ஒரு பொதுவான கருத்தை பத்தி பேசுகின்ற ஒரு நிகழ்வு. சொந்த குடும்ப பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ ஒன்றுமே கிடையாது. அகிலம் என்ற ஒரு சாராம்சத்துல இருக்கக்கூடிய அந்த கடல்ல நீந்தி ஆளுக்கு ஆளுக்கு ஒரு முத்தம் எடுத்து வைக்கிறது. இதுல நீங்கள் சொன்னது பொன்மேனி கூடு கிடையாது, அவர் தானே உதித்து வந்தார்னு சொல்லி. நான் ஏட்டில் இருக்கின்ற ஆதாரத்தை அனைத்தையும் எடுத்து வைத்தேன். ஆனால் அதை பத்தி ஒரு வார்த்தை உங்களால் பேச முடியவில்லை, கழியவில்லை, தெரியவில்லை. எதையோ ஒன்று நான் சொல்லாததை சொன்னதாட்டு சொல்லி ஒரு பூம் பண்ணதான் உங்களால முடிந்தது. இதுல எங்கிருந்து பகை வருகிறது? உங்களுடைய மனநிலை அவ்வளவுதான். அதாவது நீங்கள் காசுக்காண்டி ஏடு வாசிக்கின்றவர்கள். நான் அர்ப்பணிப்போடு இந்த விஷயத்தை செய்கின்றவன். எனக்கு பிழப்புக்கு வேற தொழில் இருக்கிறது. ஆனால் இது உங்களுடைய பிழப்பு. உங்களுடைய Facebook பேஜிலே இருக்கிறது. நீங்கள் காசு வாங்கவில்லை என்றால் பரவாயில்லை, நீங்கள் வாங்குறது கூலிக்கு வேலை செய்கின்ற ஒரு தன்மை, சரியா? அதுல ஒரு நேர்மை இருக்கணும். ஆனா அதுல உங்ககிட்ட இல்ல. வாங்க. அடுத்ததாக அவர் ஒரு பதிவு வச்சிருக்காரு. வளரும் பிள்ளைகளை அழிக்க நினைக்கும் உமது எண்ணம் தவிடுபொடி ஆகும். இவர் வளரும் பிள்ளைன்னு சொல்லியது பொய்ய வழக்குக்கு பொய்ய வழக்கு சொல்லாதத சொன்னேன்னு சொல்லும் போதே பச்சை பொய்யாய் போதில்ல. அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது பொய்யை சேர்த்து அதுக்கும் பெரிய கூட்டம். அப்ப நம்ம பொன்மேனி கூட பத்தி அவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கே தெரியல. சும்மா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பிட்ட போட்டுட்டு அப்படி கன்வெர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. இவரு ஒளியா வந்தாருன்னு சொல்றதுக்கு ஏட்ல எங்கேயா இடம் இருக்கு? ஒரு வரி இருக்காக்க ஒளியா வந்தாருன்னு இஷ்டம் போல அடிச்சு விட்டாக்கி நான் ஆதாரத்தை தாரேன். அடுத்தது சுவாமி தோப்பு திரியேட்டை வச்சு சொல்றாரு. அதை வச்சு நான் விவாதிக்க தயார். என்ன இருக்கு? இதை வச்சே நான் காட்டி தரேன். பொன்மேனி கூட உண்டா கிடையாதுன்னு. இவர் அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அதுல அவர் என்ன சொல்றாரு, அவதான கூடுன்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு இந்த ஏட்ல காட்டிதான்னு சொல்லியிருக்காரு. காட்டி கொடுத்துருவோம். இதே சாமி தோப்பு ஏட்டுல என்ன பாத்துடுங்க, பக்கத்தை சொல்லுங்க. 182 இந்த வரிசையா வாசிங்க. கூடு இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். 6 தரம் நம்மை அகம்பைத்து கொண்ட சடம் பேறு பெற்றதில்லையே, பேரும் நாம் ஈந்ததில்லையே. அச்சடலம் அம்மலையில் அருந்தவசு பண்ணினதே, இச்சடலம் ஈடேற இந்த நாள் வந்ததென்று தேவன் சடலம் அதை திக்கன்றழித்து விட்டு. அதாவது 6 தரம் நம்மை அகம்பைத்து கொண்ட அந்த பொன்மேனி கூடானது எந்த பேரும் பவுசும் நான் கொடுக்கல. அந்த சடலம் அந்த மலையில அருந்தவசு பண்ணுகிறது. இந்த சடலத்துக்கு ஒரு பவுசு கொடுக்கறதுக்கு இந்த நாள் வந்ததென்று தேவன் சடலத்தை திக்கென்று அழித்து விட்டு, சம்பூர்ண தேவனுடைய சடலத்தை அழித்து விட்டு, மூவர் நடுவருட முச்சடல கூடதையும். மூவர் நடுவர் என்பது சிவன், திருமால், பிரம்மா. அதுல நடுவில் இருப்பவர் திருமால். அவருடைய முச்சடல கூடதையும் தெளிவா சொல்லியிருக்கார். வரவழைத்து வாரும் என்று மறையோரே தானேவி, விரைவாக வாரும் என்று விடை கொடுத்தார் எல்லோரும். நடந்து மறையோர் நல் மலை பார்த்து, அந்த மருத்துவாள் மலையை பார்த்து சடம் வீட்டிருந்த தங்கமலை மீது வந்தார். அதாவது அந்த கூடு இருக்கக்கூடிய அந்த தங்கமலைக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. மலை மீதில் மலை புதுமைதான் பார்த்து, அலை மீதில் வாழ் துவராயம்பதி தன்னுடைய வடவாசல் நேரே வாழும் மலை இதுதான். அலை மீதில் வாழும், அதாவது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய துவராயம்பதிக்கு வடக்கு வாசல் இந்த மலை இருக்குதுன்னு சொல்லி உறுதிப்படுத்துறார். தங்கக்கிணர் வங்கக்கிணர் தாமிரபரணி கிணறுடனே சங்கமகிழ் இம்மலையில் தடாகமது நண்டனவே. அதாவது பலவிதமான அரிய மூலிகைகள் கூடிய அந்த நீரானது இங்க இருக்கிறதுன்னு சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறார். கரைகாணா தேவர் காட்சியிடு இம்மலைதான், விரைவான மாமுனிவர் வந்திருக்கும் மலைதான். அதாவது எண்ண முடியாத வகையில உள்ள தேவர்கள்லாம் இந்த மலையிலிருந்து காட்சி பெற்றிருக்காங்க, இறை காட்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்லி இந்த மலையை பத்தி குறிப்பு சொல்றாங்க. ஆக வந்துன்னுகிட்டு மிகவும் தெளிவா சொல்றாரு. சடம் வீட்டிருந்த தங்கமலை வந்திருந்தார், தெளிவாக இருக்கிறது. மூவர் நடுவரோட முச்சடல கூடதையும். இந்த முச்சடல கூடலுங்கிறது என்னன்னாக்கி, முன்பு திருமால் அவதரிக்கும் போது இருந்த அந்த சடலம், அந்த ஆறா, அத முச்சடலம்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இதை விட என்ன சொல்ல முடியும்? மரித்தோரை தான் எழுப்பும் வாய்த்த சஞ்சீவி வளரும்
பதித்தான இம்மலையின் பகுத்துரைக்க கூடாது அது எந்த மலை? மருத்துவ மலையை சொல்றாங்க. அடுத்தது என்று சொல்லி தேவர் ஏற்ற மலைக்குள் ஏகி நன்று நன்றி என்று நாடியவர் பார்க்குகையில் கண்டாரே காயாம்பு கண்ணர் முக்கூடதையும். அதாவது அந்த காயாம்பு மேனியவர் யாரு? திருமாலுடைய கூட பார்த்து யார் பாக்குறாங்க? தேவர்கள் பாக்குறாங்க. அடுத்தது வாங்க. கண்ணர் முக்கூடதையும் கொண்டாடி கூடதையும் குளிர்ந்த ரதம் மீது ஏற்றி நடந்தார் கைலைநாதர் திருக்கூட்டமதில் படம்தார மார்பன் வாய்த்த அரிநாரணரும் பார்த்து சடலமதை பதிந்த முகத்தோடு அணைத்து. அன்பரே இருக்குது. இனி என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு புரியட்டாகி வந்துட்டு, அதாவது நாங்க தமிழ் படிச்சிருக்கோம், எங்களுக்கு தமிழ் புரியும், திருக்குறள் புரியும், அகில திரட்டு புரியும். இது வந்துட்டு பச்சையாட்டு அழகாட்டு சொல்லியிருக்காரு. அது வாசிங்க. இவரு ஸ்ரீ குரு ஆமா 1000 மேடை கண்ட ஐயா 10,000 மேடை கண்டவர்கிட்ட சிஷியனா இருந்துகிட்டு இது கூட தெரியட்டாகி இவரு 100 மேல பாராயணம் சொல்லியிருக்காராம். இதெல்லாம் விழுங்கிட்டு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. பார்த்து சடலமதை பதிந்த முகத்தோடு அணைத்து தேற்றி உயிர் கொடுத்து செப்புவார் கூடுவனே. இந்த கூடு கிருஷ்ணமூர்த்தி, மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, இதெல்லாம் படிக்கணும் கிருஷ்ணமூர்த்தி. சும்மா அகில திரட்டை இப்படி பண்ணிக்கிட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு பேசுறது இல்ல, காசுக்கு பேசுறது இல்ல, உணர்வு பூர்வமா பேசணும். இந்த இருக்கா வார்த்தை இருக்கா? எடுத்த பிறப்புக்கு எல்லாம் எனை சுமந்து அடுத்து மூவுலகம் அங்கங்கே கொண்டு சொல்லாரு. அந்த கூடு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வார்த்தையை வச்சிருக்காரு. பூமி கடலும் பொறுப்பு பூலோகம் எல்லாம் நேமித்து எனை சுமந்து நேட்டமுடன் தெரிந்தாய். நீ செய்த நன்றி நினக்குறைக்க கூடாது, நான் உனக்கு செய்யும் நன்றி மிக கேளு சொல்றாரு. நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க, நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இதே சாமி தோப்பேட்ல இருக்குது. அடுத்தது இத்தனை நாளும் எனை சுமந்து நீ பாடுபட்டாய், புத்திரனாய் நீ எனக்கு பெரிய தெய்வ உயிரில் பிறந்து பூமி மீது பின்னும் சில நாள் கழித்து சிறந்த முகூர்த்தமதில் சேர்த்தே உனை எடுத்து உந்தனக்கு புத்தி உபதேசம் உரைத்து எந்தன் துயர் மாற்ற யுக சோதனைக்கு அனுப்பி உந்தன் துயர் மாற்றி யுக துயரமும் மாற்றி எந்தன் துயர் மாற்றி ஈசர் துயர் மாற்றி. பொன்மேனி கூட்டுக்கு சொல்றாரு. கூடுன்னு சொல்லிட்டு இவ்வளவு துயரத்தை நீ மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டராட்டே சொல்றாரு. இல்லைன்னா ஒருத்தன் கேட்டிருக்க மாட்டான். நான் கேக்குறேன், என்ன வாக்கம் நீங்க பாராயணம் சொல்றிய? அர்த்தமே இல்லாம வாங்க. இதெல்லாம் விழுங்கிக்கிட்டு மறைச்சுக்கிட்டு அப்படி அவர் ஒளியா வந்தார் ஒளியா வந்தாரு. அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இதுக்கெல்லாம் விடயம் எங்கேயா இருக்கு? தோன்றிய சுடர் தான் முருகன். முருகபெருமான் சுடரா வந்தான்னா நம்புறீங்க. தூணுக்குள்ள இருந்து நரசிம்மம் வந்தாருன்னா நம்புறீங்க. வைகுண்ட சுவாமி திருச்செந்தூர் கடலில் ஜோதியாக வந்தார் என்றால் மட்டும் ஏன் உங்களால் நம்ப முடியல? இவரு 1000 மேடையில ஒரு நாளும் கேட்கல. அதுதான் நம்ம கேள்வி. அதான் சொன்னோம்ல, அதாவது போறது காசுக்கு, அவன் காசு கொடுக்கட்டாங்க மேல ஏறுவாரா? நல்லா தெரிஞ்சுக்கணும். வாங்குறது காசுக்கு. காசு இல்லாம கிருஷ்ணமூர்த்தி மேல ஏற முடியுமா? இல்ல எல்லாத்துக்கு அதை வாங்கிதானே வயரம் வளர்க்குது. அதாவது பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்தணும் எல்லாருக்கும் கடமை. அதுக்காக வேண்டி ஒரு ஆகமத்துல இருக்கிறத மறைச்சுக்கிட்டு பொய்யான சொல்லி இப்படி ஒரு பிளவு நடத்தணுமா? இல்ல நிறைய பேர் அகிலத்திரட்டுல உள்ள கருத்துக்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டான். நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா எதிர்ப்போம். நான் கழிஞ்ச பதவியில தெளிவா சொல்லியிருக்கேன், என்னென்ன கதையெல்லாம் இருக்குது. இது இப்ப பொன்மேனி கூட்ட வச்சு கதை நடந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை எடுத்து விவாதிக்கிறதற்கோ அதை எடுத்து சொல்லுவதற்கோ இவருக்கு இல்ல. இல்லாத ஒன்றை எடுத்து நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு என்ன ஜென்டில்மேன், இதுல என்ன நடவடிக்கையாகும்? அடுத்தது வாங்க. கலியை அறுத்து கலாபயங்கள் தான் அறுத்து சலிவில்லாத தர்ம தங்க நவரத்தின பதி முத்து நவரத்தின முடியும் உனக்கு நான் அருளி எத்திசையும் மேய்க்க ஏற்ற மனு அன்போர்கள் கட்டியம் கூறி காட்சியிட்டு தனக்கு 8 திசை போற்ற ஏற்ற குடை ஒன்று தந்து அரசாண்டு நீயும் அழியா திருவிழம்போல் வீர சான்றோர் சூழ வீர கொடி நிறுத்தி செங்கோர்க்கு தர்ம சிவ செங்கோலும் அருளி எங்கோல் அரசும் என் நாம சக்கரத்தால் சீமை 56 ஒரு சொல் ஒன்றுக்குள்ளாக்கி பூமுக சிங்காசனமும் பொன்மிக சிங்காசனமும் கோமுக சிங்காசனமும் குணமுக சிங்காசனமும் மாமுக சிங்காசனமும் மயில்முக சிங்காசனமும் அன்னமுக சிங்காசனமும் இதோடாகவேதான் பொன்னம்பலம் போல் பெரிய சிங்காசனம்தான் 32 முழுதும் உனக்கருளி செப்பொத்த மாணாக்கர் சேவிக்க உந்தனக்கு
தருவேன் உன்னுடைய தாயார் பேர் ஆணையதாய். புரிஞ்சுதா மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? இவ்வளவு இவ்வளவு விஷயம் வந்துட்டு பொன்மேனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பை பத்தினுட்டு பக்கம் எத்தனை? 182. மறைச்சுக்கிட்டு எவ்வளவு தந்திரமாட்டு. இது ஆகமம் கிருஷ்ணமூர்த்தி. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கட்டுக்கதை கிடையாது. உங்க கதைகளை கொண்டு இங்க சொல்வதுக்கு கிடையாது. ஏதோ படிக்காதவன் இது வரைக்கும் உங்க முன்னால இருந்து கேட்டிருக்கான். படிச்சவன் நான் கேட்கறேன், சொல்லுங்க இதுக்கெல்லாம் என்ன பொருள்? அன்பரே, இப்ப கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருனாகி ஒளியாக வந்தார். அதாவது அம்மைக்கும் அப்பனுக்கு நாராயணருக்கும் இணைந்த உடனே ஒரு ஒளி வந்து அதுதான் வைகுண்டர்னே சொல்றாரு. இப்ப அவரு அந்த சாமி தொகுப்பு 8 பக்கத்து என்ன பாருங்க, 216. இத வாசிங்க. அப்போது தான் பிறந்த ஆன வைகுண்டர், அப்போதுதான் பிறந்த வைகுண்டர் சொல்றாரு. இப்போ என் பிதாவே என்னை ஈண்டெடுத்து பருவமதாய் வளர்த்து பகர்ந்தீரே நியாயமெல்லாம். என்ன பெற்றெடுத்து நீர் வளர்த்து வந்து இத சொன்னீரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உருவு பிரகாசமதாய் உபதேசம் செய்தீரே தங்க முடிவேந்தே தகப்பனே நீர்கேளும் பொங்குங்கடல் துயின்ற புண்ணியரே நீர்கேளும் என்னுடைய முத்துயரம் எல்லாம் மிக கழித்து நன்முதமாக நலமாக செய்தீரே. இப்போ இதுல முத்துயரம்னு சொன்னாகி அதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் இல்லையா? அப்பதானே முத்துயரம் வரும். ஆமா. அதனால கிருஷ்ணமூர்த்தி அந்த கண்டினியூஷனுக்கு இந்த முத்துயரம் என்னன்னு இல்லான்னாக்கி என்ன செய்ய முடியாது, அந்த ககரத்தையே நகர்த்த முடியாது. அதாவது நீங்க 100 பேருக்கு பாராயணம் சொல்லி இருக்கலாம், ஆனா ஆள் இல்லாத கூட்டத்துல பண்ணிருப்பீங்க. 7 படிச்சவனுக்கு முன்னால பண்ணணும், சரியா? அப்பதான் அவன் எதிர்கேள்வி கேட்பான். அதை எதிர்கொள்கின்ற தன்மை வேணும். அதுக்கடையில ஒப்பாரி வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு உள்ள பொய்யெல்லாம் தூக்கி வைக்கிறது இல்ல, பதில் சொல்லணும் கிருஷ்ணமூர்த்தி. இவரு அவர்கிட்ட கேட்டு சொல்லுவார், ஸ்ரீகுருட்ட கேட்டு சொல்லுவாரு. முத்தியரம் இதுல வந்திருக்க முத்தியரத்துக்கு மிஸ்டர். ஆமா, இதுக்கான ஒரு பதில நீங்க கொடுத்து. ஆமா. அடுத்தது, இன்னும் கலியுகத்தில் இருக்க போய் சொன்னீரே உன்னை அறியாமல் ஊன் கலியில் உள்ளோர்கள் என்னை மிக பழித்து இயேசுவானே நீசன். கிருஷ்ணமூர்த்தி இந்த வார்த்தை ஐயா இத வாசிங்க. இன்னும் அப்ப வைகுண்டர் வந்து என்னமும் போய் இருன்னு சொன்னா முன்பு வைகுண்டர் எங்க இருந்தாரு? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி கேக்குதா? இதுக்கு முன்னுக்கு எங்க இருந்தாரு? பதில் சொல்லுங்க மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்தது, இன்னும் கலியுகத்தில் இருக்க போய் சொல்லீரே உன்னை அறியாமல் ஊன் கலியில் உள்ளோர்கள் என்னை மிக பழித்து இயேசுவானே நீசன் அல்லாமல் முன்பெற்று அவர்களோட பேரை சொல்லி பொல்லாத நீசரெல்லாம் பேசி அடிப்பானே. சூத்திர விஞ்சை தொழிலை அறியாமல் யூத்திர நீசனெல்லாம் ஒழுங்கு தப்பி மாழ்வானி. அடுத்தது வாங்க. நம்முடைய சாமி நம்மை மிக காண வந்தால் செம்மை கெட்ட நீசன் சிதற அடிப்பானே. ஆனதனால் நம் சாமி நம் சாதி அகல நின்று வாடிடுமே. ஏனமே என்ன சொல்லுகிறீர் என்னுடைய நாயகமே, முன் என்னை பெற்ற மெய்க்குழலார் வம்சங்கள் என் ஏதுவாலே இயல்பு வர வேணுமல்லோ, அல்லாமல் முன்னமைத்த அணங்கொரு பெண்ணினங்கே. இது யாரு மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? இது யாரு? முன்னமைத்த மேடைகள்லாம் எல்லாம் சொல்லியிருக்காரு, நல்ல காசு வாங்க தெரிஞ்சு இல்லையா? இது யாரு? முன்னணைந்து அமைந்த பெண் யாரு? யாரு கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க. நல்ல காசு வாங்க தெரியுது இல்லையா? அடுத்தது, நல்லோர் மனசு நல்லணங்குக்கே கொடுத்து மேலும் பதவி மிக கொடுக்க வேணுமல்லோ, இப்படியே நல்ல இயல்பு பெற வருளி எப்படியும் என்னை வந்து ஏற்க வரும் நாளும் எல்லாம் விவரமதா ஏம்பி அனுப்பும் என்றார். அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஏனி அவதாரத்தை முடிச்ச உடனே வந்து ஒரு வரி வரும் இல்லையா? பக்கம் எத்தனை? 381 கெடுங்க. பொன்மேனி கூட்டை பொதிந்து மணி கோவில் வைத்து தென்மேனி சான்றோ திருநாள் நடத்தி வந்தார். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி பக்கம் வந்து 381, சரியா? இதே சாமி தோப்பு ஏடுதான். இதுல இந்த வரிக்கு இந்த சம்பவம் நடந்தது எங்க? இந்த வரிக்கு ஏற்ப பொன்மேனி கூட்டை பொதிந்து மணி கோவில் வைத்து தென்மேனி சான்றோர், இது எங்க நடந்தது சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. நீங்க வார்த்தைகளை வந்துன்னுகிட்டு தவற விட்டுக்கிட்டு நீங்க எதிர்கேள்வி கேட்க மாட்டான்னு நினைக்க கூடாது. என்ன, கொஞ்சம் கவனமாட்டு ஹேண்டில் பண்ணணும், சரியா? தெரியட்டா தெரியணும். வந்திருக்கிறது காசுக்கு. காசுக்கு என்ன செஞ்சிருக்க? ஏடு வாசிக்க வர்றது. இது வரைக்கும் யாருமே கேட்கல. இப்ப முதல்ல ஒருத்தன் கேக்குறான், பதில் சொல்லுங்க. அதாவது வரலாற்றை மாற்ற முடியாது மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, வரலாறை மாற்றவும் கூடாது. சரி, அடுத்தது
அவரு அடியேன் சில கேள்விகளை கேட்பதாக சொல்கிறார். அவர் சொல்றாரு, மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. குரோனியின் தாய் தந்தை யார்? கலி அவரு அது ஒரு வரி என்ன கூட சேர்த்திருக்காரு, அவருக்கு போன்ல சொல்லணுமா? எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதில் தர வேண்டுகிறேன். ஐயா நல்லா தெரிஞ்சிடுங்க. பொதுவுல கேட்டு பொதுவுல சொன்னா 10 பேர் தெரிஞ்சு விடுவாங்க இல்லையா? அப்ப நம்ம அப்படியே ஆசைப்படுறோம். இவங்க என்ன தெரியுமா, அண்டர் கிரவுண்ட்ல வா தனியாட்டு வந்து சொல்லு. தனியாட்டு எதுக்கு? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் யாரு? ஒரு பாராயணம் சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. அவர் ஏன்ட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. குரோனியின் தாய் தந்தை யார்? கலியன் மற்றும் கலிச்சியின் பெற்றோர்கள் யார்? முருகபெருமானின் அவதார வருகை ரகசியம் படித்துள்ளீர்களா? முருகபெருமான் எப்படி பிறந்தார்? சிவசிவா சந்நியாசி செந்தில்வேல் வடிவேல் அவர் எப்படி? நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மத்தை பெற்றது ஒரு கல் தூண் என்றால் சிரிப்பு வரலாம், ஆனால் அதுதானே நிஜம். விளக்கம் தாருங்கள். கலியுக அவதாரத்தை புரிந்து கொள்ள திரியேட்டின் 7வது மற்றும் 8வது நாள் வாசங்களை படிங்க. இப்போ இத நான் அவருக்கு வந்து என்ன செய்யணுமா? போன்ல சொல்லணுமா? ஏன் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி இது தெரியாமலையா பல மேடைகள்ல போய் வந்துட்டு பாராயணம் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு அர்த்தம் தெரியாதா? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நானே விளக்கமா சொல்லியிருக்கேன் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. அந்தந்த யுகத்துல வந்துட்டு இறைவன் நினைத்தபடி பனைமரமும் அப்படிதான். முட்டையில இருந்து கோழி வந்தா, கோழில இருந்து முட்டை வந்தா, இல்ல பனைமரம் கொட்டையில இருந்து பனைமரம் தான், அப்படி இல்லை. அவர் சொன்ன உடனே வரும். அப்படி உருவானதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. என் பதிவெல்லாம் நீங்க வந்து ஒமிட் பண்ணிக்கிட்டு இப்ப சொல்லுன்னா எங்க போய் சொல்றது? ஒரு தடவை சொல்லலாம், பப்ளிக்கா போட்டிருக்கேன், எல்லாரும் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காரு மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? நீங்க வந்துட்டு பல கேக்குறீங்க. இந்த நரசிங்க அவதாரம் இவங்கெல்லாம் வந்து கொண்டைமது கொண்டு இருக்கிறதாட்டு வந்துட்டு நூல் செய்தி இருக்கிறதா? அந்த நூல் என்ன சொல்லுதோ அது கூட டிராவல் பண்ணுங்க. நீங்களாட்டே ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இப்படி புதிய அகில திரட்ட உருவாக்கண்டாம். நூல் என்ன சொல்லுது? பொன்மேனி கூடு என்றால் என்ன? கொண்டைமது கொண்டு சொல்றாங்க என்னது? அது கூட டிராவல் பண்ணுங்க. அவரு நீங்க இனி வந்துட்டு அவரு நரசிங்க வந்துட்டு கொண்டைமது கொண்டாரா? இப்படி எல்லாம் இதெல்லாம் கேள்வியா மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? அடுத்தது வாங்க. அவர் அடுத்து கேட்கிறாரு, இந்த உரையாடல் நடக்கிறது அதை அவரை மகனாக சொல்லி அரிகோபாலா எழுதுகிறாருன்னா தமிழ்ல சொல்லி கொடுத்தாரான்னு கேட்கிறாரு. இது ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வியா? தமிழ்ல சொல்லி கொடுத்தாரு. அகில திரட்டு வேற எப்படி வந்தது? அடியேன் சொல் தமிழுக்கு உதவின்னு தானே இருக்கு மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த நிலையில் அடுத்தவர்கள் உங்களை விமர்சித்துக் கொண்டிருந்தால் கடைசி வரை வைகுண்டருடைய அவதார சூட்சமும் உனக்கு எட்டாக்கனி. மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரத்தை முதலாட்டு இந்த உலகத்துக்கு பிரசன்ட் பண்ணவனே இந்த அடியன் தான். நான் வந்து 1.5 மணிக்கூர் அந்த அவதாரத்தை சொல்லியிருக்கேன், எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். பல மக்கள் அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு பாராட்டி இருக்காங்க. பல மக்கள் அதை ஃபாலோ பண்றாங்க. நீங்க அது வந்து சரி, உங்க பேஜ்ல நீங்க அவதாரம் கதை சுருக்கம் கொடுத்துருக்கீங்களா? சிவசிவா அரகராக்கு கொடுத்துருக்கீங்களா? எதை கொடுத்துருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. காசு கொடுத்தா மட்டும் அந்த இடத்துல மட்டும் பேசுவீங்க, அதோட முடிஞ்சு. ஒரு பப்ளிக்காட்டி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? கிடையாது. இருந்தா நீங்க போட்டிருப்பீங்க. உங்க ஃபேஸ்புக் போடலாம், நீங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், போடலாம். ஆனா செய்வீங்களா? உங்களுக்கு காசு கிடைக்காது இல்லையா? அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மள வந்து மேடை ஏறி பேசணுமா? யூடியூப்ல மட்டும் நீங்க பேசுறீங்க, மேடையில பேசும்போதுதான் தெரியும். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, நான் எத்தனையோ பேருக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. நீங்க அப்ப எங்க வேலை பார்த்தீங்களோ என்ன செஞ்சீங்களோன்னு தெரியல. இதுல நான் எத்தனையோ கொடுத்துருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்புல உணவு கொடுத்து வகுப்பு எடுத்து நடத்திருக்கேன். யார்கிட்டயும் வந்து ஓபிஎம்னு சொல்லுவாங்க, அதர் பீப்புள் மணியில வந்துட்டு தர்மம் செய்யவில்லை. இது வரைக்கும் அப்படி கிடையாது. என்னுடைய சொந்த உழைப்புல நான் வந்து என்னுடைய கற்ற கல்வியை வைத்து கிளாஸ் எடுத்து உணவும் கொடுத்திருக்கேன். அன்பர் இதை வாசிங்க. இது யாருடைய கமெண்ட் பாருங்க. கிருஷ்ண கடகு கிருஷ்ணமூர்த்தியோட ஆர்டி சிவகுமார் என்ற முட்டாளே, வயதாகி உங்கள் மூளை சற்றும் குழப்பத்தில் உள்ளது. நேரில் அழைப்பு விடுக்கிறேன். ஆண்மை உள்ள மனிதன் இருந்தால் இது போல் குதர்க்கமாக பேசாமல் நேரில் வீடியோ ஆதாரத்தோடு கேள்வி வைக்கலாம். இடம் சொல்லும் வருகிறேன், இல்லையானால் பைத்தியம் போல் உளறிக்கொண்டு இருப்பது. யாருடைய ட்ரைனிங்? ஸ்ரீகுருவோட ட்ரைனிங். எப்ப ஸ்ரீகுரு இப்படியா ட்ரைனிங் கொடுத்தாரு? உளறிடுமே பைத்தியம். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, உங்க வேலையை வந்து யார் ஆன்மையில செக் பண்றதுதானா? இப்படி ஒரு ஆசையா? இது ஒரு மனநோயா? இப்ப நீங்க கச்சேரிக்கு போறீங்க, அப்ப வந்துட்டு வரக்கூடிய பெண்கள் வருவாங்க, இவள் பெண்மை உடையவளா? அடுத்தது ஆம்பளை வரும், இவன் ஆண்மை உடையவனா? இதான் உங்களுடைய மானிட்டர் பண்ணதா வேலையா? இவர் பாராயண தொழில் இல்லையா? இதை எப்படி கச்சேரியில போய் பின்னால போய் பாட்டு பாட போவார் இல்லையா?
இதுக்கு இவரு வேற ஏதாவது படிச்சிருப்பாரு, குரு சொல்லி கொடுத்திருப்பாரு சீக்கிரட்டா. இதெல்லாம் கத்துக்க ரகசியம். ஆண்மை உள்ளவன் இவன் ஆண்மை இல்லாதவனை கண்டுபிடிக்க இதெல்லாம் ஒரு வார்த்தையை வைக்கலாமா? ஒரு பாராயணக்காரன் சொல்லிட்டு இதெல்லாம் வைக்க நாகரிகமா இல்ல? இவரு படிச்ச இடமும் சரியில்லை, ஆமா. குருவும் சரியில்லை. பாராயணம் பண்ணி இடத்துல தெய்வீக கிருஷ்ணமூர்த்தி பொன்மேனி கூட பத்தி தெரியாத ஒரு நபரால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து பாராயணம் பண்ண லாய்க்கு இல்லாத ஆளு. ஏன்னா நூல் இருக்குது, நீங்க மறைக்கிறீர்கள் இல்லை என்று. அதனால யூஆர் அன்ஃபிட்டட். அதை அடிச்சு சொல்லேன். நீங்க எத்தனை மேடை ஏறிக்கலாம், 10 வருஷம் போயிருக்கலாம், அதெல்லாம் பத்தி பிரச்சனையே கிடையாது, சப்ஜெக்ட் கிடையாது. இல்ல இவர் எத்தனை மேடையை பால்படுத்தி என்னத்துக்கு எத்தனை மேடை பால் படுத்திருக்காரு, எத்தனை மேடையில ஐயாவளி மக்களுடைய பணத்தை எல்லாம் கறந்துட்டு போயிருப்பாரு. பணத்தை எடுத்ததும் பிரச்சனை இல்லை, ஆண்மையை பார்த்திருக்காரு. ஆன்மாவை பாருன்னு சொன்னா ஆண்மையை பார்த்துட்டு இருக்காரு. எங்க இவரு தேர்றாரு? விசித்திரமான ஒரு ஆளுதான் இல்லையா? இல்ல அவரு எப்போ நேரம் அதாவது இவருக்கு வேலை என்ன தெரியுமா, நான் இடத்துக்கே வாரேன், என்ன அப்படி எதுக்கு, நான் பைசா தர மாட்டேன், நீ வந்துட்டு போற பைசா கேட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? பொதுல கிருஷ்ணமூர்த்திக்கு திறமை இருந்தா என்ன மாதிரி திறமை இருந்ததுன்னா சொல்லணும். இப்படிதான் அவதாரம் நடந்துட்டு பறந்து சொல்லணும். இது வா இடத்துக்கு வரேன், போன் பண்ணி பேசுறேன். இவரு ஒரு தடவை ஆரம்பத்துல இவருக்கு தெரியாது, எனக்கு போன் பண்ணாரு, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு. இப்படி இருந்தா நீ எத்தனை பேருக்கு மேடை கொடுத்துருப்பா, இதை பண்ணிருப்பான்னு. நமக்கு வேலை தான், நம்ம கச்சேரி பேர் நடத்துறோம், நம்ம கச்சேரி நடத்தல, நம்மளுடைய வேலை கிடையாது, நமக்கு தெரிஞ்ச நம்ம சொல்லிட்டு போறோம். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு இது தொழில் கிடையாது, எனக்கு வேற தொழில் உண்டு, உங்களுக்கு இது தொழில், அதனால நீங்க பப்ளிக்ல வந்துட்டு முழு கருத்தையும் சொல்ல மாட்டீங்க. 10 வருஷம் இருந்து 1 வருஷமாவது முயற்சி பண்ணி செஞ்சிருக்கலாம்ல. இப்பவும் நான் அதே கருத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அந்த ஆண்மை உள்ளங்கிற வார்த்தை உங்களுக்கு வச்சுட்டு ஒரு 5 நாளையில நீங்க கற்றது அவ்வளோத்தையுமே Facebookலயோ ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிடுறோம். ஏன் நேர்ல வா, நான் இவட்ட கேட்கும்போது நான் பாராயணம் பண்ணதை நேர்ல வந்து கேளு, இதான் எனக்கு வேலை. உன் சப்ஜெக்ட் என்ன, இன்னைக்குள்ள டிஜிட்டல் உலகத்துல நீ என்ன நினைக்கிற அதை வை, அதை விட்டுட்டு நீ வா நான் பாராயணம் பண்ணதுக்கு நேரில் வந்து கேளு, அப்ப நான் அங்க சொல்லுவேன். இது என்ன பதில் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? இல்ல அவரு அடுத்தது போட்டிருக்காரு, நேரில் வரவில்லை என்றால் உனக்கு பைத்தியம் போல் உளராதே. பைத்தியம் என்ன வார்த்தை? இதெல்லாம் ஒரு ஆன்மீக சொல்றது, நம்மள நீ நாகரீகமா பேசலன்னு சொல்லிட்டு இல்ல பைத்தியம். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம இறைவனோட ஐக்கியம். நான் வந்து அந்த பதிவுல வந்துட்டு ஆதாரத்தோடு நீங்கள் மொழிந்த வார்த்தையை ஆதாரத்தை வைத்து நூலில் இவ்வளவு சான்று இருக்கு என்று சொல்லியிருக்கேன். கருத்து கொண்டு எதிர்கொள்ளக்கு ஒரு தன்மை உங்ககிட்ட இல்ல. அது பைத்தியம், அந்த வார்த்தை இந்த வார்த்தைன்னு ஆண்மை. இது என்ன மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அப்பா இவரு என்ன தெரியுமா, இந்த பாட்டுக்காரரை கூட போய் கொஞ்சம் மேடை கூட்டத்தை கண்டுட்டாரு, அந்த ஆள போச்சு எல்லாம் இவ்வளவுதானே. அது எல்லாமே நினைக்காது, திருப்பி கேட்பான், அங்கேயே கேட்பான், அப்பன்னு தெரியும் நம்மகிட்ட சரக்கு இல்லைன்னு அப்பன்னு தெரியும். அதே கூட்டத்துல நின்று கேட்பான், பதில் சொல்லுன்னு கேட்பான், அப்பன்னு தெரியும். இவங்க நிறைய பேர் மாலை நிறைய ஐயா கண்ட உடனே ஐயா பெரிய இது போவாங்க ஐயா. அடுத்த மாலையை போட்டோம்னா அங்க பாப்பாங்க, ஓஹோ ஆண்மை இல்ல ஆண்மை உள்ளவங்க எத்தனை இருக்காங்க, பெண்மை உள்ளவங்க எத்தனை, எவராது அகிலத்திரட்ல கொஸ்டின் கேட்கிறான்னு பாக்குறது இல்ல, அவரை தெளிவுபடுத்தும் அப்படி எண்ணமே கிடையாது. இதான் வந்துட்டு இந்த சிஷ்ய பிள்ளைகளின் குமுறல். அன்பரே, இன்னும் இத பாருங்க, இது யாருன்னு பாருங்க, வைகுண்ட கீதன். இது யாரு தெரியுமா? இந்த கோபால கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு பாட்டு எல்லாம் பாடுவாரு, இப்ப புதிய பிரதான புதுசாட்டு சேர்ந்திருக்க சீடர், சரியா? வந்து காசுக்கு தான் என்ன செய்யறது, ஆட போறது. இவருக்கு வேலை என்னன்னா குத்தாட்டம் போடணும். இப்ப இவர்கிட்ட கேக்குறேன், நான் வந்து கேக்குறேன், இப்படி எல்லாம் குத்தாட்டம் ஐயா, இது நான் என் ஜாலிக்கு நான் ஆடுனேன். இப்ப வந்து நான் என்ன கேட்கறேன்னா, ஐயாவளி மக்களுடைய டேஸ்ட் இவ்வளவு மட்டமா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. 1 லட்சம் ரூபாய் கச்சேரி புக் பண்ணி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒருத்தர் ஆட வச்சுக்கிட்டு கைத்தட்டி சிரிக்கிதான் ஐயாவளி மக்களுடைய ரசனையா இருக்கு இல்லையா? எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு ரசனை. இது ஒரு அவதார மாற்றத்துக்கு நம்ம இல்ல மக்கள் இப்ப என்கிட்ட ஒருத்தர் தெளிவா சொன்னாரு, இவங்கள சொல்லி குற்றமே இல்லை, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க இல்லையா? வாய்ப்பு கொடுக்கவங்களதான் சொல்லி. இப்ப அகிலா என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? பம்பை பரத்தை பகட்டு கை காட்டெல்லாம் எந்தனுக்கு ஏற்ற இயல்பல்ல மாமுனியே, தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஐயாவளி மக்கள் என்ன செய்யறாங்க, அவர் சொல்றாரு, என் முதலை திருடி வந்து அவனுக்கு கொண்டு கொடுக்குறான், இவங்க எல்லாம் விளக்கண்ண காசுன்னு பிடிச்சு ஐயாங்க பேர்ல பைசா பிரிச்சுக்கிட்டு இவாளை கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்துறது. திருச்செந்தூர் கோயில்ல நடந்தது மாதிரியே இவாள் என்ன செய்யறது, ஐயாவுக்கு விளக்கண்ண காசுன்னு பிரிக்கிறது, எல்லாம் பிரிச்சு யாரு கொண்டு கொடுக்கறது,
பம்பை பரத்தை பகட்டு கை காட்டலுக்கு எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இவரு ஒருவரை ஜாலியாட்டு இருந்து இது இறைவனுக்கு ஏற்ற அந்த நிகழ்வு அல்ல. இல்லை. இது இந்த ஐயாவளி மக்களுக்கு தெரியுமா என்னன்னு கூட இவங்களுக்கு ஆகமும் தெரியாது, ஒண்ணும் தெரியும். ஆனா இவங்களுடைய ரசனை இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சா நம்ம இதை யாரையும் மீட்டெடுக்க முடியாது. இவங்க இப்ப ஆடல் பாடல் அரசு கீழே வந்தாச்சு. கரெக்டா அடிச்சீங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சியில தான் இருக்காங்க. ஐயாவளி மக்கள் வந்து ஆகமத்தை தெரிஞ்சுக்கோங்கிற ஒரு எள்ளளவு எண்ணம் கூட கிடையாது. ஆடல் பாடல் குத்தாட்டம். அவர் ஆனா அன்னைக்கே சொல்லியிருக்காரு, எந்தன் முதலை திருடி. இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, விளக்கெண்ண காசை எடுத்து பிரிச்சு இந்த பாட்டுக்காரனுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டு நாங்க வாழ்றோம். இதுதான் நடக்குதே தவிர வேற எந்த விதமான ஒரு வளர்ச்சி பணியோ எதுவுமே கிடையாது. இது வந்து இறைவன் பேரை சொல்லி பைசாவை வாங்கிட்டு இறைவனுக்கு ஏற்காத செயல்களை செஞ்சுக்கிட்டு ஆடல் பாடலம் பண்ணி இவன் கிளிப்பிங்ஸ போட்டு விடுறேன். அவனுடைய ஆட்டத்தை குத்தாட்டத்தை பாருங்க, அப்பவுமே உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேரு ஆகம. இவருக்கு வந்து பொன்மேனி கூட பத்தி நம்பிக்கை கிடையாது. திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, பொன்மேனி கூட பத்தி நம்பிக்கை இல்ல பெரியலன்னா நீங்க பாராயணம் பண்ண லாய்க்கு இல்ல. அதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நான் யாரா இருந்தாலும் அதான் சொன்னேன். அந்த அகில சாரத்துக்குள்ள தன்மைகளையோ கருத்துக்களோ எடுத்து வைக்க தெரியாட்டாக்கி இவர் அன்பிட்டட். அவ்வளவுதான். இவரை உங்களே நம்பிக்கிட்டு பைசா இருந்துகிட்டு நீங்களும். ஆனா இவருக்கு இதுல என்ன தெரியுமா, இப்போ 2000 ரூபாய் கிடைக்கும். அது வேர்வை சிந்தி உழைக்கண்டாம். இன்னமெல்லாம் வேர்வை சிந்தி உழைக்கணும். இப்படி ஜாலியா போயிட்டு வந்து பைசா பார்த்துட்டு போயிடலாம். இவர் இப்படியே இருந்தாருன்னா இவரை ஆடல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம கமலஹாசனும் அவங்க யாரா பிக்கப் பண்ணி கொண்டு போவாங்க. இவரு ஐயாவளி பாடல்னா ஐயாவளியே நடத்துறாரு, அந்த தர்மத்தை சொல்றாரு, ஆகமத்தை சொல்றாருன்னா அந்த வழியில போவாங்க. இது ஒரு டான்ஸ் பாட்டு இப்படி ஆடிட்டு இருந்தா அங்க எங்க ஆகமம் வரும்? இப்போ திரு சிவச்சந்திரன் வந்துட்டு என்ன சொல்றாருனாகி, இவர் பாராயணம் பண்ணினால் நம்முடைய எதிர்காலத்தில் சிவச்சந்திரன் தான் வைகுண்ட சாமி கடவுள். அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதனாக வரவில்லை, யாருக்கும் மனித உருவத்தை காட்டவில்லை, பொய்யான மாயையான தோற்றத்தை காட்டிய இறைவன். அவன் சாகவில்லை, அவன் குணமாகவில்லை, அவன் சமாதியாகவில்லை. இறைவன் என்னடா சமாதியாக, அவனுக்கு என்னடா சமாதி கட்ட முடியும்? அந்த உணர்வோடு ஐயத்திற்கு சொன்னதை ஓங்காரமாக இத்தனை மேடைகளிலும் பாடினேனே. இனியும் அதை சிவச்சந்திரன் காலத்துக்கு பிறகு பாட வேண்டியதற்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்றுதான் திடல் மாநகரை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், இந்த கிருஷ்ணமூர்த்தி, அன்பு பிள்ளை சுரேந்திரன் இவர்களை இந்த மேடையிலே ஒரு பயிற்சி கூடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாம் கைதட்டி வாழ்க்கை சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. இறைவன் சமாதி ஆக மாட்டான். அது இப்ப சாமிதோப்பு கோவில் வரலாறு என்னன்னு முதல்ல உள்ள இந்த கோர்ட்டு கேஸ் சில சான்றுகளை நம்ம பாத்துருவோமா? ஒளியா வந்தார், ஒளியார் போனான்னு சொல்லிட்டு சிவச்சந்திரன் ஆகட்டும், அவரை வந்துகிட்டு அவருக்கு பேர் என்ன கோபாலகிருஷ்ணன் ஆகட்டும், கிருஷ்ணமூர்த்தி சொல்றாங்க இல்லையா? இவங்க பிறக்கிறதுக்கு முன்பே அந்த கோவில் எப்படி வந்தன்னு சொல்லி சில கோர்ட்டு கேஸுகளுடைய சாட்சிகள் இருக்கு, பாத்துருவோமா? இந்த வாசிங்க என்னைக்குள்ள கேஸ் பாடிங்க. முத்துக்குட்டி சுவாமி சமாதி அடைந்த பிறகு சாஸ்தான் கோவில் விலையில் கோவில் எழுந்தது என்பது பற்றி ஏஸ் நம்பர் 95/1051 ஆஃப் சர்தார் ஜில்லா சிவில் கோர்ட் திருவந்திரத்துல நடந்திருக்கு. புரிஞ்சு இல்லையா? அவர் வந்து வைகுண்ட லோகம் போன பின்னாடி அந்த ப்ராப்பர்ட்டில வந்துட்டு சில டிஸ்ட்ரிபியூட் வரும்போது நடந்த கேஸோட விட்னஸ். இங்க இது தமிழ்ல படிங்க. இதனுடைய மேல்முறையீட்டு வழக்கினுடைய தீர்ப்பு தமிழாக்கம், தமிழ் சுருக்கம். முத்துக்குட்டி என்னும் சாணான் இனத்தார் ஒருவர், அதாவது கடைசி காலத்தில் இவ்வுலக ஆசைகளை துறந்து யாசித்து வாழ்ந்து வந்தார். 1026ஆம் ஆண்டு அவர் இறந்த கொல்லம் ஆண்டு 1026, கொல்லம் ஆண்டு 1026ஆம் ஆண்டு அவர் இறந்த பிறகு அவரது சமாதி வைக்கப்பட்ட இடம் அவரது நண்பர்களாலும் பக்தர்களாலும் அதிகமாக போற்றப்பட்டது. காலப்போக்கில் அவர்களின் அதிக அளவான பக்தர்கள் முத்துக்குட்டியை புனிதராக்கி நாராயண சுவாமியாக தீர்மானிக்க வைத்து உடனடியாக அவரது கல்லறை நாராயண சுவாமி கோவிலாக மாறியது. சாணார் இனத்து மக்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்து குவியலானார்கள். மக்களிடம் இருந்து நிதி குவியவே சகல வசதியுடன் கோவில் எழுப்பப்பட்டது. இப்போ திரு சிவச்சந்திரன் என்ன சொல்றாருனாகி, இது வந்து இவருக்கு பிறகுக்கு முன்னுக்கே உள்ள வரலாறு. சிவச்சந்திரன் அவர்கள் பிறகுக்கு முன்னுக்கே உள்ள இது கோர்ட் எவிடன்ஸ். குரு பிறகு முன்னுக்கே உள்ள எவிடன்ஸ். இதை உடைச்சுக்கிட்டு புதுசாட்டு புனையனாகி ஹிஸ்டரியை மாற்ற முடியாது. திரு சிவச்சந்திரன் அவர்களே, இவர் பாராயணம் பண்ணினால் நம்முடைய எதிர்காலத்தில்
சிவச்சந்திரன் தான் வைகுண்ட சாமி கடவுள். அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதனாக வரவில்லை, யாருக்கும் மனித உருவத்தை காட்டவில்லை. பொய்யான மாயையான தோற்றத்தை காட்டிய இறைவன். அவன் சாகவில்லை, அவன் குணமாகவில்லை, அவன் சமாதியாகவில்லை. இறைவன் என்னடா சமாதியாக? அவனுக்கு என்னடா சமாதி கட்ட முடியும்? அந்த உணர்வோடு ஐயத்தன்று சொன்னதை ஓங்காரமாக இத்தனை மேடைகளிலும் பாடினேனே. இனியும் அதை சிவச்சந்திரன் காலத்துக்கு பிறகு பாட வேண்டியதற்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்றுதான் திடல் மாநகரை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், இந்த கிருஷ்ணமூர்த்தி, அன்பு பிள்ளை சுரேந்திரன் இவர்களை இந்த மேடையிலே ஒரு பயிற்சி கூடமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாம் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. நீங்க 1000 சொல்லலாம், ஹிஸ்டரியை மாத்தவே முடியாது. அடுத்து இந்த வரியை படிங்க. இது வந்து சான்று என்னன்னா, the temple was admitted built after the death of முத்துக்குட்டி சுவாமி about 1026 தமிழில் 1026 முத்துக்குட்டி சமாதிக்கு பிறகுதான் நாராயண சுவாமி கோவில் எழுப்பப்பட்டது என்பது எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்தது வந்து வெளிசான்று. இது வந்து என்னதுனாக்க கோர்ட் சான்று, வெளிசான்று. முத்துக்குட்டி சாமியின் கல்லறையின் மேல்தான் நாராயண சுவாமி கோவில் எழுப்பப்பட்டது என்னும் செய்தி LMS annual report of the Nagarkoil Mission District 1884 நாகர்கோயில் பேஜ் 13 உள்ளது. அதாவது எப்படின்னாக்கி மிஷினரிஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, மதம் மாற்ற முடியலன்னா அதுக்குள்ள காரணத்தை ஆராய்வாங்க. அப்படி ஆராயும் போது ஒவ்வொரு டேட்டா எடுத்து வைப்பாங்க. அப்படி வைக்கப்பட்ட இவரு பிறகு முன்னுக்கே உள்ள டேட்டா, இவரு புதுசா வந்து பெரிய கதையெல்லாம் விடுறாரு இல்லையா, திரு சிவச்சந்திரன் அவரு பிறகு முன்னுக்குள்ள டேட்டா 1884 உள்ள டேட்டா. இப்போ இந்த வரலாற்றை மாற்றிட்டு எத்தனை சிவச்சந்திரன் வந்தாலும் சரி, எத்தனை கிருஷ்ணமூர்த்தி வந்தாலும் சரி, எத்தனை கோபாலகிருஷ்ணன் வந்தாலும் சரி, எத்தனை சிவதவசி வந்தாலும் சரி, எத்தனை ஹரிசுந்தரமணி வந்தாலும் சரி, மாற்றவே முடியாது. இதே கவர்னராலும் மாற்ற முடியாது. ஆமா, இது இறைவனுடைய அந்த நிகழ்வு. இவருக்கு பெருமை அடிக்கிறது வந்து கவர்னர் வந்து அவதாரம்னு சொல்லிட்டாரு, யாரு வேண்டான்னு சொன்னா. ஆனா அதே கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, வெள்ளக்காரன் தான் வந்து இந்த மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு சொல்றாரு. ஆனா நம்ம நூல் அது சொல்லுதா? 78 என்ன சொல்லுது? இப்ப வரி விதிச்சு நம்மளை கொடுமைப்படுத்தினது வெள்ளக்காரனா திருவிதாங்கூர் அரசாங்கமா? திருவிதாங்கூர். அதுக்குள்ள நூல் சான்று பாப்போம். அன்பரே, இது கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு இல்லையா, அவரு நமக்கு அனுப்பியிருக்காரு. இத படிங்க. அவர் என்ன செய்தி அனுப்பியிருக்காருன்னா, தமிழக ஆளுநர் நாராயணர் தான் வைகுண்டர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு விழாவில் பல ஆயிரம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஐயாவளியின் பல கோடி மக்கள் ஏரணியும் மாயோர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இது பற்றி தெளிவாக அகிலத்திரட்டு பேசுகிறது. எந்த வரியும் நீ சொல்லும் விளக்கம் போல் சொல்ல முடியாது. காரணம், உனக்கு புரிந்தது மிக குறைவே. இன்னும் ஆன்மீகம் நிறைய இருக்கிறது. மனு போல் வந்ததற்கும் மனிதன் என்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அவதார வரலாற்றை எப்படி உன்னால் பேச முடியும்? தற்குறி சிவகுமார். வாசிங்க. மனு போல் தான் கண்ணனும் ராமனும் வந்தார்கள், ஆனால் மனிதர்கள் அல்ல. வைகுண்ட ராமன் கண்ணனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர். இதை என்று அறிய போகிறாய் மூடனே என்று அந்த ஞானி நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஞானி இப்ப ஆடல் பாடல் நாயகர், இவாள ஆடல் பாடல் நாயகர் நம்மளை பத்தி சொல்றது. நல்ல வார்த்தையை கோர்த்து 4 வார்த்தை சொல்ல முடியாத திரு கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் சொல்லலாமா? நல்ல வார்த்தை 4 வார்த்தை இல்லையா தமிழ்ல? சரி, இப்போ ஆளுநர் வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருனாக்கி, அவரு வந்து வெள்ளக்காரன் வந்து சனாதனத்தை அழித்தான், வைகுண்டர் வந்துகிட்டு அதை மீட்டெடுத்தாருங்கிற மாதிரி ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இந்த கார்டு போடுறேன். ஆனா அன்னைக்கு இருந்த நூல், அன்னைக்கு இருந்த ஹிஸ்டரி என்ன சொல்லுதுனாக்கி, இவ்வளத்தை படிங்க. வைகுண்டர் காலத்தில் வைகுண்டர் காலத்தில் நாடார்கள் அனுபவித்த சமூக கொடுமைகள். சாணார்கள் தீண்டத்தகாதவர்கள் என்பது மட்டுமல்லாது பார்க்க தகாதவர்கள் எனவும் புறக்கணிக்கப்பட்டார்கள். அதாவது தொட்டால் தீட்டு மட்டுமல்ல, பார்த்தாலே தீட்டு. இது ஆளுநர் பேசினாரா? நான் அதான் கேட்கேன். அப்ப ஆளுநருக்கு சரியா தெரியல, வரலாறு தெரியாது, நூல் வரலாற்று உண்மை தெரியவில்லை. ஆளுநர் பேசி இருக்கணும். அன்றைய தினம் தீண்டாமையின் காரணத்தால் சாணார்கள் உயர்ந்த சாதியினரை சந்திக்கும் துயரங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. சாணார் ஒருவர் நம்பூதிரி பிராமணரிடம் இருந்து 36 அடி தள்ளி நிற்க வேண்டும். நாயர்கள்
12 அடி தூரத்துல history-யா? இது வரலாறு எல்லா இதே அதாவது இது போல வந்து நிறைய நூல் இருக்கு. நம்ம சொல்றது நூல் சான்று, நம்ம கருத்து கிடையாது. 12 அடி தள்ளி நிக்கணும். ஆமா ஐயா, பொன்னுன்னு ஒருத்தர் எழுதியிருக்காருயா. இந்த இது சம்பந்தமாட்ட இந்த தீண்டாமை பத்தி தெளிவா எழுதியிருக்காரு. இது படிங்க. பொது சாலைகளிலோ பாலங்களிலோ கிணறுகளிலோ நாடார் சாணார் சமூகத்தவர்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. நம்ம அகில திரட்டே கண்ணீர் வடிக்குது இல்லையா நாடார்பட்ட துன்பத்தை பற்றி? படிங்க. உயர் சாதி மக்கள் வாழும் தெருக்களில் நாடார்கள் போகும் உரிமை கிடையாது. இத பத்தி ஆளுநர் பேசி இருந்தாக்கி நம்ம சம்மதிக்கலாம். ஆனா அவர் பேசல. அவர் அப்படியே டைவர்ட் அடிச்சு எங்க போயிட்டாரு? வெள்ளக்காரனுக்கு போயிட்டாரு. ஆனா நூல் அப்படி சொல்லல. படிங்க. அவர்கள் குடை பிடித்து சொல்லவோ காலணிகள் பயன்படுத்தவோ பொன் நகைகளை அணியவோ உரிமை கிடையாது. நாடார்கள் பால் பசுக்களிடம் செல்லக்கூடாது. ஓடு வேய்ந்த வீடுகளை அவர்கள் கட்டக்கூடாது. சாலை ஓரங்களில் வீடு கட்ட அவர்களுக்கு உரிமை கிடையாது. எண்ணெய் பால் வெண்ணெய் போன்ற உணவு வகைகளை நாடார்கள் தொட்டுவிடக் கூடாது. தொட்டுவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டதாக கருதப்பட்டது. நாட்டின் பொதுவான மொழிகளை பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. சாணார் குல பெண்கள் இடுப்பில் தண்ணீர் குடம் எடுத்து செல்லவோ தோல் சீலை போடவோ அணியவோ கூடாது. இப்போ இது எல்லாமே வந்து கேட்டு அந்தந்த காலத்துல உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எடுத்து தொகுக்கப்பட்டது. கீழே வாசித்து பாருங்க. அந்தந்த காலத்துல உள்ள இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன? சாமுவல் மேட்டர் லேண்ட் ஆஃப் சேரிட்டி பேஜ் 32 எழுதப்பட்டது. அதாவது ஹிஸ்டரி எழுதுவாங்க இல்லையா, இந்த நிகழ்வு எழுதுவது நாளைக்கு வந்து என்னதான் மாறும்? வரலாறா மாறும். அப்படி எழுதப்பட்டது தொகுக்கப்பட்டது. இறந்து வாசிங்க. கே பிள்ளை தி காஸ்ட் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எழுதியிருக்காரு. அங்க இருக்கு, சான்று இருக்கு. பள்ளிக்கூடங்கள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள் போன்றவற்றிற்கு சாணார் குலத்தினர் நாடார் குலத்தினர் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அரசாங்க அலுவலகங்கள் கோவில்களை அடுத்து அமைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் நாடார்கள் அதிகாரிகளை பார்க்க வேண்டுமென்றால் வெயிலிலும் மழையிலும் நின்று பல நாட்களாக காத்திருந்து அவர்களை சந்திக்க நாடார்கள் சாணார்கள் எந்த மரத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தினார்களோ அந்த மரத்துக்குள் கல் இறக்கிடும் மரங்களுக்கும் வரி செலுத்த வேண்டும் என அறிவித்து வரியும் வசூலித்தனர். குப்ப கட்சை என்று அழைக்கப்படும் அவர்கள் கட்டிய வீட்டுக்கும் அவர்களால் நடத்தப்படும் திருமண வைபவங்களுக்கும் அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டியதாயிற்று. பெண்கள் தங்கள் தலையில் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்தது வாங்க. சில பகுதிகளில் பெண்கள் தங்கள் கூந்தலுக்கு வரி செலுத்துகின்றனர். எல்லாவற்றிற்கு மேலாக பெண்கள் மார்பகங்களுக்கு கூட வரி வசூலிப்பவர்கள் சில பகுதிகளில் வரி பெற்றதாக கூறப்படுகிறது. இது திரு என்.ஆர். கிருஷ்ணன் இது பற்றி ஒரு உருக்கமாக நிகழ்ச்சியை கூறுகிறார். புக்ல எழுதி இருக்கிறார். அடுத்தது வாங்க. மனிதாபிமானம் இல்லாத அநீதியான இவ்வரியினை வசூல் செய்கையில் ஒரு ஈழவ பெண்மணி வரி செலுத்த முடியாத நிலையில் இருக்கும் போது வரி வசூலிக்கும் உயர்சாதி மக்கள் கொடுமை தாங்க முடியாது தனது மார்பகங்களை ஒன்றினை அறுத்து கொடுக்க வேண்டியதாயிற்று. பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து என்.ஆர். கிருஷ்ணன் ஈழவ எஸ்டர்டே அண்ட் டுடே மலையாளத்துல இருக்கு. எங்கடியார், அது பேஜ் 175 இருந்து 180 இருக்கு. அடுத்தது தீபாவளி, ஓணம், புத்தாண்டு பிறப்பு, ஆண்டு நிறைவு ஆகிய விழாக்களுக்கு வரி வசூலிக்கப்பட்டது. கோவில் தெருக்களில் நாடார்கள் வந்தால் தீட்டுப்பட்டுவிடும் என்னும் கொள்கையை உயர்சாதி மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தனர். தோல் சீலை அணிந்து வரும் நாடார் பெண்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டது. தோல் சிலை அணிந்து வந்த நாடார் பெண்கள் உயர்ந்த சாதியினராலும் இஸ்லாமியர்களாலும் அவமானப்படுத்தப்பட்டனர். நாடார் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இதுக்கும் ராபர்ட் எல் ஹாட் கிரேவ் ஒரு எடிட் பேஜ் 61 இருக்கு. இந்த மெசேஜ் இருக்கு. நாடார் குல ஆண்கள் இடுப்புக்கு மேலோ கால் முட்டிற்கு கீழோ ஆடை அணியவும் உரிமை கிடையாது. கால் முட்டுகளே போட முடியாது. இவ்வளவுதான். பெண்களுக்கு முண்டு மட்டும்தான். பெண்களுக்கு இடுப்புக்கு மேல் பகுதியில் ஆடை அணிந்திட உரிமை பறிக்கப்பட்டது. இடுப்புக்கு மேல போடக்கூடாது. இந்த தொப்புல எல்லாம் தெரியற மாதிரி. நாடார்கள்
அனுபவித்த கொடுமைகளை கண்ட ஆங்கிலேய கிறிஸ்தவ பாதிரியார்கள் அக்கொடுமைகள் மூலமாக இந்து நாடார்களை மதம் மாற்ற முயன்றனர். ஓ, அதுக்கு இடையில இவன் வேற வேலை செய்திருக்கான். அது ஆளுநர் கரெக்டா பிடிச்சாரு அந்த வார்த்தை. அவர்களுடைய முயற்சி இதை சொல்லிட்டுல பிடிச்சிருக்கணும். முதல்ல இதை அடுத்தது சொல்லணும், முழுமையா வரலாற்று சொல்லணும். இடையில இருந்து ஒரு சில அதை ஒத்துக்கிடணும்ல, அவரு இப்படி எல்லாம் நடந்துன்னு சொல்லணும் இல்லையா? அக்கொடுமைகள் மூலமாக இந்து நாடார்களை மதமாற்ற முயன்றனர். அவர்களுடைய முயற்சிக்கு பெருந்தடையாக இருந்தவர் தான் வைகுண்டர். இது ரெக்கார்டு. இங்கிருந்த இந்துக்களை கிறிஸ்தவராளாக்க முடியாத நிலைக்கு என்ன காரணம் என்னும் மேலிடத்து கேள்விக்கு பதிலாக 1864 ஆண்டு 1864 வந்து இந்த சிவச்சந்திரன் அவர் பிறகு முன்னுக்கு உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க அப்பா காலம் அதுக்கு அப்பா காலம் LMS சாந்தபுரம் கிறிஸ்தவ மறைமாவட்ட ஆண்டு அறிக்கையில் கீழ்கண்டவாறு பதில் உரைக்கப்பட்டுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் முத்துக்குட்டி என்னும் பனையேறி ஒருவன் தான் விஷ்ணுவின் அவதாரம் என கூறி மக்களை ஏமாற்றி உள்ளான். அவன் ஏமாற்றினதை சொல்லல, மகாவிஷ்ணு அவனை நம்ப முடியாது இல்லையா? அவன் அதாவது என்னன்னாக்கி ஏன் இது அவனுக்கு வெற்றி பெறவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இங்க இதெல்லாம் நடத்த முடியல. அது கூட காரணத்தை அவன் சொல்றான். இப்போ அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னாக்கி ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேரை மாத்தணும்னு சொல்லியிருப்பான். ஆனா அவனால முடியல. அப்ப அதுக்குள்ள காரணத்தை கேட்பான். அப்ப இதை வந்து அவன் என்ன செய்வான், பதிவு பண்ணிருக்கான். யாரு? திரு சிவச்சந்திரன் பிறகு முன்னாடி உள்ள ரெக்கார்டு, அவங்க அப்பா காலத்துல அதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு. அவர் இன்னைக்கு பறந்துட்டு சொன்னாரு, அவர் ஒளியா வந்தாரு, ஏதோ கிட்ட இருந்து பார்த்தே மாதிரி ஒளியா போனாரு. அவர்கள் முத்துக்கட்டியை விஷ்ணுவின் அவதாரம் என கருதி அவரை உண்மையான கர்த்தராகவே நினைத்து வணங்குகின்றனர். வெளிநாட்டுல கூட அப்ப பரவி இருக்கு. உண்மையான கர்த்தர் யாருன்னா வைகுண்டர். அத பதிவு பண்ணிருக்கான் 1860 நம்புகின்றனர். இந்த ஏமாற்றுக்காரன் இந்த பகுதிகளில் கிறிஸ்தவ மத கொள்கைகளை பரப்புவதற்கு இருக்கும் முக்கியமான தடைகளில் ஒருவராக விளங்குகிறார் என்று அந்த அறிக்கை ஆங்கிலத்தில் குறிப்பிடும். இதுவே அன்றைய நாடார்களினுடைய கடந்த கால ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இந்த கிருஷ்ணமணி அன்கோ, இந்த கோபாலகிருஷ்ணன் அன்கோ, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அகில திருட்டுல எங்க முத்துக்குட்டி என்று பெயர் உள்ளது அப்படி சும்மா இருந்துடுவாங்க. அகில திருட்டுல எங்க திருவிதாங்கூர் மகாராஜாவின் பெயர் உள்ளது சொல்லுங்க, கிடையாது. அப்ப நீங்க இந்த வரலாறா இதை சொல்லுவீங்களா? ஒரு கற்பனையாட்டு இது எங்கேயுமே நடக்கல, எங்கேயோ நடந்துன்னு சொல்லுவீங்களா? ஒரு வரலாறா சொல்லும் போது அதுக்குள்ள பெயர் என்ன? சம்பூர்ண தேவனின் பூலோக பெயர் என்ன? இவன் எழுதி வச்சிருக்கான் ரெக்கார்டாட்டு. இப்ப இதை எடுக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் இவங்களுக்கு முதல்ல வியாக்கியானம் எதுக்கு தெரியுமா? நம்ம பெரிய இதுன்னு சொல்லிட்டு காசுக்கு பேசணும்னு நியாயமா பேசணும். ஒரு டீக்கு வடைக்கு எதையும் பேசிடக்கூடாது. அப்படிதானே? டீக்கு வடைக்கு எதையும் பேசிடக்கூடாது. அவருக்கு டீச்சர் வந்து ஆடல் பாடல் பாட்டு பார்க்க சொன்னா அங்க ஆண்மையை பாக்குறது. இந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி கொடுத்து வரலாறு சொல்லி கொடுத்தாதானே அவனுக்கு புரியும். 1864 அவங்க அப்பா இல்ல சீடருக்கு அந்த இது நம்ம ஸ்ரீகுருக்கு அப்பா அவங்க தலைமுறை சொல்லி கொடுத்து ஸ்ரீகுரு அந்த மாதிரி பக்குவப்பட்டு இருந்தா இவங்க நல்ல பக்குவமா இருந்திருப்பாங்க. இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வரலாறை மாத்த முடியுமா? யாராலே முடியவே முடியாது. ஹிஸ்டரி நீங்க யாருமே டெமாலிஷ் பண்ண முடியாது, மறைக்கலாம். ஆனா படிச்சுட்டான்னா உங்களை காரி துப்பிட்டு போயிடுவான். இன்னைக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் படிச்சு பார்க்க போகுதான் இப்படி கையை சுட்டி கேட்பான், என்னையா இவ்வளவு பெரிய மாலை போட்டுருங்க, ஒரு சின்ன அடிப்படை அறிவே இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு ஹிஸ்டரி இருக்கும்போது வந்துகிட்டு கேட்பான். இனி இவரு மேடையில போவார் இல்லையா, இனி அங்க இருந்து கூட்டத்துல இருந்து எவனாவது ஒருத்தன் கேட்பான், இவெல்லாம் நல்ல குத்தாட்டம் போடுவான், டங்குன்னு. அப்ப கேட்பான், நாங்க பைசா தந்தது வந்து நீங்க வந்து ஜாலியா ஆனதுக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் தெரியும். இதுக்கு இவன் வேற ஆடல் பாடல் காரணம் வச்சா இதோட நல்லா வெஸ்டர்ன் மியூசிக்க போட்டா நல்ல இப்ப வந்து பெரிய பிரம்மாண்டமான லைட் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா இருக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம். இது டப்பாங்குத்து. இது வந்து இவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பாரு, தலையில தலப்பா கட்டியிருப்பாரு, இவரு இன் பண்ணிருப்பாரு, இவரு டப்பாங்குத்து 3 நிமிஷம் ஆடுவாரு. இதுக்கு 1 லட்சம் ரூபாவா அப்படின்னு சிந்திப்பாங்க மக்கள். ஏன்னா மக்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு டுபாக்கூர். அடையில கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நீங்க வந்து உங்களுக்கு திறமை இருந்தாக்கி, கோபாலகிருஷ்ணன் திறமை இருந்தா, அறிவு இருந்தா, ஞானம் இருந்தா, அகிலத்தை பற்றி முழுமையான ஞானம் இருந்தா நீங்களும் வந்துட்டு பிரசன்ட் பண்ணுங்க பொதுவுல. நீ என்கிட்ட வந்து பேசு, அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு வந்துன்னுகிட்டு இது வந்துன்னுகிட்டு ஒரு உயிர் கலந்த ஒரு உணர்வு. உங்களை மாதிரி வியாபாரம் கிடையாது. நீ வாங்கிறதெல்லாம் கிடையாது.
எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய ஸ்டைல்ல நான் வந்து பல மக்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அவதாரத்தை புரிய வச்சிருக்கேன். வைகுண்டருக்க ஹிஸ்டரி நம்ம சொல்லியாச்சு. ஒளியா வந்தார் ஒளியா போனாருங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிரிமினல். அது பெரிய சிவச்சந்திரன் அவர்கள் சொன்ன கருத்து வந்து மிகப்பெரிய ஒரு கிரிமினல் விஷயம். ஒரு வரலாற்றை புரட்டி பேசுவது தவறு. ஓணான் சேனலில் ஒருவன் புலம்பினானாம், எலுமிச்சம் கனியில் குழந்தை வருமா, உங்களுக்காக வேறொருவர் வாதாட முடியுமா என்று நல்ல மனம் உள்ளவர் இறைவனிடம் வாதாடினால் இறைவன் தருவார் என்பதற்கு சாட்சிகள் வேண்டுமா? ஓணானே